ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். விஜய் ஆட்சி அமைப்பதை தடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கும்படி திமுக தலைவர் ஸ்டாலின் வற்புறுத்தினார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அம்பலப்படுத்தியுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் MA பேபி தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் இதை தெரிவித்தார். அவர் கூறியதாவது: திமுக கூட்டணியில் இத்தனை ஆண்டுகளாக அங்கம் வகித்து வந்த காங்கிரஸ் ஸ்டாலினிடம் தகவல் கூட சொல்லாமல் கூட்டணியில் இருந்து வெளியேறியது. ஆனால் நாங்கள் அப்படி செய்ய விரும்பவில்லை. எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தின் நலன் கருதி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க விரும்புகிறோம் என ஸ்டாலினிடம் சொன்னார்கள். அதை ஸ்டாலின் ஏற்கவில்லை. அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், அதற்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்கள் என்றார். நாங்கள் சம்மதிக்கவில்லை. பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுகவுக்கு ஒரு காலும் ஆதரவு அளிக்க முடியாது என ஸ்டாலினிடம் சொல்லிவிட்டோம் என பேபி கூறினார். They voted out the incumbent government. They did not give approval to the opposition. They almost elected a new party, but they didn't have clear majority, 11 short of majority. It's very clear picture. So in very brief terms, through Supreme Court verdicts and various conventions, the practice has been crystal clear. திமுக போட்ட திட்டம் பற்றி தனியார் சேனலுக்கு அதிரடியாக பேட்டியளித்த பேபி இன்று மதுரையில் அதே சப்ஜெக்ட் பற்றி பேசினார். ஆனால் அப்போது திமுக அல்லது ஸ்டாலின் பெயரை உள்ளே இழுக்காமல் அதிமுக ஆட்சி அமைக்க கொல்லைப்புற வழியாக முயற்சி நடந்தது. இதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக ஆகியவை கூடி பேசி விஜயை ஆதரிக்க முடிவு செய்தோம் என பேபி கூறினார். CPIM, the decision that we have taken in Tamil Nadu State Secretariat and State Committee in consultation with the Politburo and Party Center of CPIM, that is being communicated to Governor. We have also decided that this will be communicated to the DMK leadership also. We have been in communication with them. I have already communicated it to a DMK leader who contacted me, but the Tamil Nadu leadership will also go and meet the DMK leadership to communicate to them in what circumstances CPIM along with CPI has decided to give this letter of support. Long and short, this is the situation.